வணக்கம். நான் அசோக் ஃப்ரம் Zynet. என்பிஏ எக்ஸாம் நீட் பிஜி எக்ஸாமோட ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. என்ன மேஜர் சேஞ்சஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ மற்ற queries எல்லாத்தையுமே இந்த செஷன் வழியா கிளாரிஃபை பண்றதுக்காக இந்த செஷன் பண்ணியிருக்கோம். எதுவுமே ரஷ் பண்ணி இம்மீடியட்டாவே நீங்க முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த வருஷம். எல்லாமே ஃபர்ஸ்ட் கம் சிட்டி செலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வே கிடையாதுங்கிறதுனால எப்போ வேணாலும் நீங்கள் முடிச்சுக்கலாம். அது லாஸ்ட் டே முடிப்பேங்கிறது அர்த்தம் இல்லை. ஒரு 17th 18th முடிக்கிறது பெட்டர் ஆல்வேஸ். சரிங்களா? 21st முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே அதர் செஷன்ஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னு பார்க்கலாம். நம்ம சேஞ்சஸை பார்த்துட்டோம். எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் டெஸ்ட் சென்டர், இது சேஞ்சஸ் வீடியோலையும் பார்த்தோம். எக்ஸாம் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்க்காக தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அண்ட் ஆதார் வெரிஃபிகேஷனில் பார்த்தோம். அண்ட் செலக்டிவ் எடிட் விண்டோ, ஆதார் வெரிஃபிகேஷனையும் பார்த்தோம், செலக்டிவ் எடிட் விண்டோவும் பார்த்தோம். இது சம்பந்தமாக உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் நம்ம சேஞ்சஸ் வீடியோவே இல்லை கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் வீடியோவை பாருங்க. அதில் எல்லாம் கிளாரிட்டியோட இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த queries மட்டும் நம்ம இந்த செஷன்ல ஹேண்டில் பண்ணுவோம். ஒரு ஃபியூ பாயிண்டர்ஸ் இனிஷியலா, அப்புறம் எம்பிபிஎஸ் மார்க்ஸ் கால்குலேஷனுக்காக நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு, அது பார்க்கலாம். அண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து எக்ஸாமுக்கு என்ன எடுத்துட்டு போகணுங்கிறது இருக்கு. அண்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸும் அதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஓபிசி, இடபிள்யூஎஸ், அதில் எஸ்பெஷலி தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு கொஞ்சம் இருக்குது. பேமெண்ட் ஃபெயிலியர் ஆனால் என்ன பண்ணணும், இமேஜ் டாக்குமெண்ட் அப்லோட்ஸ் அண்ட் ஓபிசி என்சிஎல்கான இடபிள்யூஎஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், எல்லாத்துக்குள்ளேயும் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் என்ன தேவை அப்படின்னா, இப்போ கரண்ட்லி எம்பிபிஎஸ் குவாலிஃபிகேஷனும் ரெஜிஸ்ட்ரேஷனும் வேணும். அது சம்பந்தமாக இல்லைன்னா என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது, ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் எதுவுமே இப்போ தேவையில்லை. கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் தேவையில்லை. அது கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ தான் தேவை. ஸோ இந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கே எனக்கு சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓபிசி, இடபிள்யூஎஸ் இல்லை எஸ்சி எஸ்டி கேட்டகரி அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் டைமில் சர்டிஃபிகேட் எதுவும் அப்லோட் பண்ண தேவையில்லை. எக்ஸாம் டைமில் கொண்டு போக வேண்டியதில்லை. இன்ஃபேக்ட் எம்சிசி ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜாயினிங் அப்போ தான் கொண்டு போகணும். தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் எப்போ நடக்கும்? செப்டம்பர் எண்டில் இல்லை அக்டோபர் பிகினிங்ல அப்பதான் நடக்கும். அப்ப நீங்க எடுத்துட்டு போனா போதுமானது. இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்டர்ஸ் பார்த்துருவோம். பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் இல்ல. கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் ஏற்கனவே பார்க்கலன்னா பார்த்துட்டு இங்க வாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து யூஸ்வலா நம்ம எந்த இடத்துல பெர்மனண்டா ஒரு வீடு இல்லை நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதா பெர்மனன்ட் அட்ரஸாக இருக்கும். இது பெரிய ரெஃபரன்ஸ் இல்லை தமிழ்நாடுக்கு. இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால கவர்மெண்ட் சீட்ஸுக்கு அப்புறமா அப்ளை பண்ண போறீங்க. சில சமயங்களில் மேபி என்ஆர்ஐயா தமிழ்நாடு நேட்டிவா அப்ளை பண்ண போறீங்க. இப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தென் இந்த பெர்மனன்ட் அட்ரஸ் தமிழ்நாடா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செக் பண்ணிடக்கூடாது. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடக்கல. வெஸ்ட் பெங்காலில் நடக்குது. சில ஸ்டேட்ஸ்ல என்பிஏ எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன கொடுத்தீங்களோ அதுல வெஸ்ட் பெங்கால் கொடுத்திருந்தா தான் வெஸ்ட் பெங்கால் டொமிசைல் கொடுப்போம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால இந்த பெர்மனன்ட் அட்ரஸை நீங்க இப்போதைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா எடுக்க போறீங்கன்னா தமிழ்நாட்டு போட்டிருக்கிறது பெட்டர். மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க தமிழ்நாடு நேட்டிவ் இருக்கீங்க, பட் ஸ்டில் மகாராஷ்டிரால தான் நான் ஸ்டேட் கோட்டா எடுப்பேன்னா தென் தேவையில்லை. பட் அதர்வைஸ் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் டேட் 30th September 2026 அது இருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாகின் வந்து எனக்கு வரல, நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எல்லாம் சப்மிட் பண்ணிட்டேன், யூசர் எஸ்எம்எஸ் அண்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியோட ஓடிபி கூட கொடுத்துட்டேன், பட் எனக்கு அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி டன்னு போட்டுச்சு, பட் எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரல அப்படின்னா தென் இந்த இமெயில் ஐடியிலேருந்து தான் வந்திருக்கும். ஸ்பேம்லேயோ உங்கள் கரெக்ட் இமெயில் ஐடியில் செக் பண்ணுங்க, அது ஒர்க் ஆகும். பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எதுவுமே இப்போ எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. டிசபிலிட்டி சென்டருக்கு போக வேண்டியதில்லை, அங்கே போய் எதுவும் வெரிஃபை பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது யூடிஐடி இல்லை டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனால் போதுமானது. இதுவும் ஸ்பெசிஃபிக்கலி நீங்கள் இது தாண்டி ஸ்கிரைப் இல்லை காம்பன்சேட்டரி டைம், அடிஷ்னல் டைம் இல்லை ஒருத்தங்க உங்களுக்கு பதிலாக எழுதுறதுக்கு நீங்கள் அந்த ப்ரொவிஷனை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா தென் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அனெக்ஸ்டர் 1 and 2 இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அனெக்ஸ்டர் 1 and 2 எடுத்துகிட்டு போகணும். நான் எடிட்டபிள் ஃபீல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது நேம், நேஷனாலிட்டி, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுப்பீங்க. அதே மாதிரி உங்களோட ஆதாரையும் ஃபர்ஸ்டே நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் போகிறதா இருந்தால் அதை திருப்பி சேஞ்ச் பண்ண முடியாது. ஆதார் வெரிஃபிகேஷன் போகலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகிறதா இருந்தால் இந்த டீட்டெயில்ஸை அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அண்ட் டெஸ்ட் ஸ்டேட், இது அப்ளிகேஷன் ஸ்டேஜில், ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேஜில் ஃபைனலாக சப்மிட் பண்ணும்போது கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் டெஸ்ட் ஸ்டேட் கொடுத்துட்டீங்க, என்னோட ஸ்டேட் 1 எதுன்னு கொடுத்துட்டீங்க, ஸ்டேட் 2, ஸ்டேட் 3 பின்கோட் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸில் கொடுத்துட்டீங்கன்னா அதை நீங்கள் இதுக்கு மேலே சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ இது கேர்ஃபுல்லாக இருங்க. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தெளிவாக சப்மிட் பண்ணுங்க. இந்த என்டையர் இன்ஃபர்மேஷன் வாட் எவர் யூ கிவ் வில் பி யூஸ்ட் ஃபார் லேட்டரா நீட் பிஜி அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை திருப்பி கவுன்சிலிங்க்கு
கொடுப்பாங்க கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ்க்கு. ஸோ நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற டீட்டெயில்ஸ் தான் எம்சிசிக்கு கொடுப்பாங்க, தமிழ்நாடுக்கு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே கொடுத்த டீட்டெயில்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடுக்கு தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்போது சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எம்சிசியில் நிறைய டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அதில் அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். குவிக்காக நம்ம அதை பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்சிசியில் இப்போ நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டகரி ஜென்ரல்னு கொடுக்குறீங்க. பட் லேட்டராக உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு ஓபிசி என்சிஎலுக்கோ நான் கிரீமி லேயருக்கோ இடபிள்யூஎஸ்க்கோ எலிஜிபிலிட்டி வருது அப்படின்னா இதை நீங்கள் எக்ஸாமில் கொடுத்தீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு இதை சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் என்னதான் இடபிள்யூஎஸ் இருந்தீங்கனாலும் ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல உங்களால இதை சேஞ்ச் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ இந்த கேண்டிடேட் நான் பிசியா இருக்கேன், எம்பிசியா இருக்கேன், இல்ல எனி கேட்டகரியா இருக்கேன் அப்படின்னா தமிழ்நாடுல ரெஜிஸ்டர் பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது சேஞ்ச் பண்ண முடியும். இது எக்ஸாம்ல கொடுத்தீங்க ஜென்ரலா இருந்தாலும் தமிழ்நாட்டில் சேஞ்ச் பண்ண முடியும். பட் ஆல் இண்டியாவில் ஜென்ரலா கொடுத்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ்னு சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பெட்டர் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ்னு எக்ஸாம்ல கொடுக்குறது. நான் ஓபிசி என்சிஎல் இல்ல இடபிள்யூஎஸ் அப்படின்னு எக்ஸாம்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா திருப்பி நான் கவுன்சிலிங்க்கு போறேன். டிஎன் கவுன்சிலிங்ல சேஞ்ச் பண்ண முடியுமா? சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க ஒருவேளை ஓப்பன் கேட்டகரினா இதை ஓப்பன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஎன் கவுன்சிலிங்ல புது அப்ளிகேஷன் தான். ஆனா கவுன்சிலிங்க்கு போறப்போ ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ்ல இருந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு போறப்போ இதை ஜென்ரலா சேஞ்ச் பண்ண முடியும். இந்த சேஞ்ச் பாசிபிள். ஓபிசி என்சிஎல்ல இருந்து ஜென்ரலுக்கு சேஞ்ச் பாசிபிள், ஜென்ரல்ல இருந்து ஓபிசி என்சிஎலுக்கு சேஞ்ச் பாசிபிள் இல்லை. ஸோ நீங்க ஐடியலா இப்போ என்ன செய்வீங்க, எனக்கு இந்த ஓபிசி என்சிஎல் கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா நான் ஓபிசியா நான் கிரீமி லேயரா, எனக்கு இதுக்கும் பிசிக்கும் எம்பிசிக்கும் என்ன சேஞ்ச் தெரியல அப்படின்னு கன்ஃபியூஷன் வருதுன்னா அதை கிளாரிட்டி அப்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி அப்டைன் பண்ண முடியலன்னா ஓபிசி என்சிஎலா இடபிள்யூஎஸ்ஆ ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் சேஞ்சஸை லேட்டரா ஜென்ரலுக்கு பண்ணிக்கலாம். ஓபிசிலேருந்து இடபிள்யூஎஸ்க்கு பண்ண முடியாது. ஸோ கிளியரா அதையும் மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு கன்ஃபியூஷனை இங்கே சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஓபிசி ரிலேட்டடா இல்லை இதுக்கு இல்லை இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் ஓபிசி என்சிஎலுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசி எம்பிசிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. பிசி எம்பிசி தமிழ்நாட்டில் பேக்வர்ட் கிளாஸஸ், ஓபிசி நான் கிரீமி லேயர் சென்டருக்கு. இது எந்த கவுன்சிலிங்க்கு அப்ளிகபிள்? ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு. இது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு, ஸ்டேட் கோட்டாக்கு. நீங்க அப்ளை பண்ணும்போது இப்ப பண்றது ஆல் இண்டியாவுக்கு மட்டும்தான் ரிலவென்ட். நம்ம அதை ஏற்கனவே சொல்லிட்டோம். தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால நீங்க என்ன வேணாலும் அப்புறமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு ரிலவெண்டா இருக்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்க. அந்த வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ்ல தமிழ்நாடு ஸ்டேட்னு செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் காஸ்ட் கேட்டகரிஸ் இருக்கும், கம்யூனிட்டிஸ். அந்த கேட்டகரிக்குள்ள உங்களோட காஸ்ட் கம்யூனிட்டி வந்துச்சுன்னா தென் ஓபிசின்னு நீங்க சென்ட்ரல் ஓபிசின்னு அர்த்தம். என்சிஎலுக்கு அடுத்தது வரும் சென்ட்ரல் ஓபிசின்னு அர்த்தம். இதுல உங்க காஸ்ட் கேட்டகரி வரல, ஆனா பிசி எம்பிசில நான் இருக்கிறேன் பட் இதுல வரல அப்படின்னா நீங்க ஓபிசி என்சிஎலுக்கு எலிஜிபிள் கிடையாது. இங்க இருக்கிற பிசி எம்பிசியில் இருக்கக்கூடியது அத்தனை இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, இங்க இருக்கிற அத்தனை இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டிஃபரன்ஸ் இருக்கலாம். செகண்ட், ஓபிசியா நான் பார்த்துட்டேன், என்சிபிசியில் என்னோட காஸ்ட் கேட்டகரி வருது, ஆனா நான் நான் கிரீமி லேயர்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணணும். நான் கிரீமி லேயர் என்னன்னா நான் கடந்த 3 வருஷமுமே ஃபினான்ஷியல் இயர்ஸ்ல என்னோட பேரண்ட்ஸ்க்கு 8 lakhsக்கு மேல சேலரி இருக்குது அப்படின்னா நான் கிரீமி லேயர் ஆயிடுவேன். சாரி, சேலரி இல்லை, இன்கம். ரியலி சாரி, சேலரி இல்லை, என்னோட பேரண்ட்ஸோட இன்கம் இருக்குதுன்னா அதுல சேலரி இன்க்ளூடட் கிடையாது. விதவுட் சேலரி என்னோட பேரண்ட்ஸோட இன்கம் 8 lakhsக்கு மேல இருக்குன்னா நான் கிரீமி லேயர்ல வந்துடுவேன். இந்த இன்கம் ப்ரொஃபஷனல் இன்கமா இருக்கலாம், டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களோட இன்கமா இருக்கலாம், ப்ரொஃபஷனல் இன்கம் சேலரி இல்லாம, இல்ல அக்ரிகல்ச்சரல் இன்கம், பிசினஸ் இன்கம், அந்த மாதிரி 3 வருஷமே 8 லட்சத்துக்கு மேல இருந்துச்சுன்னா நான் கிரீமி லேயர் ஆயிடுவேன். எனக்கு நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் கிடைக்காது. இல்ல ஒரு வருஷம் 7 lakhs ஆயிடுச்சு, மொத்தம் 2 வருஷமும் தான் 8 lakhs மேல இருக்குன்னா நான் எலிஜிபிள் ஃபார் ஓபிசி நான் கிரீமி லேயர். ஸோ ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுக்கணும் சென்டருக்கு. இப்போ எடுக்க வேண்டியது இல்லை, லேட்டராக எடுத்தால் போதும். பட் இப்போ அப்ளை பண்ணும்போது ஓபிசி என்சிஎல்லான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கன்ஃபியூஷன் இருந்தால் ஓபிசி என்சிஎல்லாம் அப்ளை பண்ணிட்டு லேட்டராக மாற்றிக்கோங்க. இதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கும் ஃபேமிலி இன்கம் பேஸ் கிரைட்டீரியா இருக்குது. கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள், இல்லை நம்ம பழைய வீடியோஸை பாருங்கள். நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா எம்பிபிஎஸ் மார்க்ஸ் கால்குலேஷன் பண்ண போகிறோம். எம்பிபிஎஸ் மார்க்ஸ் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ், செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் எக்ஸாமினேஷன் யூஸ்வலா கிளியர். ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் எக்ஸாமினேஷன்ல 3 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 3 சப்ஜெக்ட்ல நம்ம எவ்வளவு மார்க் எடுத்திருக்கோமோ அந்த பெர்சன்டேஜை போட போறோம். ஒருவேளை அரியர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லெட்ஸ் சே நான் வந்து ஒரு இனிஷியல் எக்ஸாம்ல 140 out of 200 எடுத்திருக்கேன். சாரி, இனிஷியல் எக்ஸாம்ல 40 out of 200 எடுத்திருக்கேன். நான் அதை கிளியர் பண்ணல,
அடுத்த எக்ஸாம்ல 140 அவுட் ஆஃப் 200 எடுத்திருக்கேன், அதே எக்ஸாமை திருப்பி எழுதுனேன் அப்படின்னா அந்த 140 அவுட் ஆஃப் 200 இதுக்கு பதிலாக எடுத்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் இயர் மார்க்ஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ லெட் அஸ் சே 600க்கு நான் ஃபர்ஸ்ட் இயர் 900ன்னு வச்சுக்கோங்களேன், 540 எனக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸாக்டா டிஎன்எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட டோட்டல் நம்பர்ஸ் இல்லை, பட் ஸ்டில் எடுத்துக்கோங்க. 540 வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரோட பர்சன்டேஜ் 60.00. இதே மாதிரி செகண்ட் இயர்ல 910 அவுட் ஆஃப் 1400 வாங்கியிருக்கேன் அப்படின்னா செகண்ட் இயரோட பர்சன்டேஜ் 65.0. இது தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டுமே சேர்ந்து, இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்தது தேர்ட் இயரோட மார்க்ஸ் எப்படி தான் எடுப்பேன்? ஃபைனல் பார்ட் 1 சொல்லுவோம், இல்லை தேர்ட் எக்ஸாம்னு சொல்லுவோம், ஃபைனல் 1 சொல்லுவோம், எதுவாக இருந்தாலும் தேர்ட் இயர்ல 550 அவுட் ஆஃப் 900 எடுத்திருக்கேன். ஃபைனல் பார்ட் 2 தேர்ட் இயர் இல்லை ஃபைனல் பார்ட் 1ல 550 அவுட் ஆஃப் 900, பார்ட் 2ல 450 அவுட் ஆஃப் 600 எடுத்திருக்கேன் அப்படின்னா இதனோட பர்சன்டேஜ் ஆவரேஜ் எடுக்கக்கூடாது. 550 + 450 இதுல எடுத்த மார்க்ஸ் டோட்டல், இதுல இருக்கக்கூடிய மார்க்ஸ் டோட்டல், விச் மீன்ஸ் சப்ஜெக்டோட டோட்டல் மார்க்ஸ், எல்லா சப்ஜெக்டோட மொத்த நான் எடுத்த டோட்டல் மார்க்ஸையும் சம பண்ணி நியூமரேட்டரா வச்சுட்டு மேக்ஸிமம் மார்க்ஸை சம பண்ணி டினாமினேட்டரா வச்சுட்டு இது ரெண்டையும் டிவைட் பண்ணி என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பண்ணணும். ஸோ 550 + 400 + 900 + 600 அது வந்து 1000/1500 66.66% இருக்கும். இது ஆக்சுவலா எப்படி வரணும்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 666667 வரணும். பட் அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ல 66.66 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 66.66 மென்ஷன் பண்ணுங்க இந்த மாதிரிப்பட்ட சினாரியோஸ்ல. ஸோ இது வந்து ஃபைனல் இயரோட அக்ரிகேட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல பார்ட் 1 பார்ட் 2 எடுத்துட்டு பண்ணுங்க. ஓவரால் அக்ரிகேட் பர்சன்டேஜ் இப்போ எடுக்கணும்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்னா சம் ஆஃப் ஆல் மார்க்ஸ் அப்டைன்ட் இன் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், ஃபைனல் பார்ட் 1 பார்ட் 2 எவ்வளோ நம்ம வாங்கியிருக்கோம் எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து பை மேக்ஸிமம் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், ஃபைனல் பார்ட் 1 பார்ட் 2. இது எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து 540 வாங்கியிருக்கேன், செகண்ட் இயர்ல 910, ஃபைனல் பார்ட் 1ல 550, ஃபைனல் பார்ட் 2ல 450. இது நாளையும் நான் ஆட் பண்ணிடுவேன் நியூமரேட்டருக்கு. டோட்டல் மேக்ஸிமம் மார்க்ஸ் 900, 1400, 900, 600 இது நாளையும் டினாமினேட்டரா போட்டு டோட்டல் 2450/3800 இதுதான் என்னோட அக்ரிகேட். இதுதான் மென்ஷன் பண்ணணும். இது டை பிரேக்கருக்கு ஒரு 10வது கிரைட்டீரியா என்னமோ இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் மார்க்ஸ், செகண்ட் வந்து நெகட்டிவ் ரெஸ்பான்சஸ், தேர்ட் வந்து செக்ஷன் ஏல நெகட்டிவ் ரெஸ்பான்சஸ், பி சி டிஇல நெகட்டிவ் ரெஸ்பான்சஸ். ஸோ இந்த 7 கிரைட்டீரியா தாண்டி 8வது கிரைட்டீரியா என்ன வருது? உங்களோட எம்பிபிஎஸ் மார்க்ஸ். அது வர்றதுனால இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னா நீங்க இதுல எந்த நம்பர் வேணாலும் கொடுத்தாலும் லேட்டரா செக் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. லாஸ்ட் இயர் செக் பண்ண சொல்லியிருந்தாங்க இன்ஸ்டியூட்ல, பெருசா நடக்கல. பட் ஸ்டில் இந்த நம்பரை கரெக்டான நம்பரா கொடுத்துருங்க. இன்கேஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாம வேற ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா எடிட் விண்டோ அப்போ உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நீங்க ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எம்பிபிஎஸ் மார்க்ஸை நீங்க கொடுப்பீங்க, இருந்தாலும் அந்த மார்க்கை எடுக்க மாட்டாங்க. உங்களோட எஃப்எம்ஜி மார்க்ஸ் தான் எடுப்பாங்க, எம்பிபிஎஸ் மார்க்ஸை எடுக்க மாட்டாங்க, எஃப்எம்ஜி மார்க்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ எஃப்எம்ஜியோட அக்ரிகேட் பர்சன்டேஜ் எடுக்கிறப்போ உங்களோட ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன்ல எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்களோ அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. மார்க்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுதான் உங்களோட பர்சன்டேஜாக டிரான்ஸ்லேட் ஆகும். யூஸ்வலாக இந்த லெவலில் டை பிரேக்கர் கொஞ்சம் தான் வரும், 1-2 பேர். அப்படியே அந்த 1-2 பேரும் ஒரே ஸ்டேட்ல இருந்து அவங்க 2 பேருக்கும் ஒரே இன்ஸ்டிடியூட்ல ஒரே கோர்ஸ் இருந்து ஒரே கேட்டகரிக்கு சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா மட்டும்தான் இம்பாக்டே இருக்கும். ஸோ பெரிய இஷ்யூ இல்லை. நீங்கள் கரெக்டான டேட்டாவை கொடுங்க, தப்பான டேட்டாவை கொடுக்காதீங்க. ஜென்ரல் குவரிஸ் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நேம் இன் இதுல பாத்துக்கோங்க குவரியை. இது எதுவுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இல்லை அப்படின்னா குவிக்கா அடுத்ததுக்கு போயிடுங்க. இப்போ இந்த குவரிஸ் அட்ரஸ் பண்ணுவோம். நேம் அண்ட் எம்பிபிஎஸ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், என்னோட டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்ல எனக்கு எம்பிபிஎஸ் நேம் வேற மாதிரி இருக்குது. அது ஐடி ப்ரூஃபோட மேட்ச் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இஷ்யூவா இஷ்யூ இல்லையா? எனக்கு பேன், ஆதார், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்துலேயுமே சர்நேம்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரா நேம் ஒன்று இருக்குது. ஸோ நான் என்னோட பேர் வந்து ரமேஷ் ஆர் அப்படின்னு என்னோட டிகிரி சர்டிஃபிகேட்ல இருக்குது. ஆனால் என்னோட அதர் சர்டிஃபிகேட்ஸ்ல எல்லா சர்டிஃபிகேட்லையுமே ஆப்வியஸா பாஸ்போர்ட், பேன்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க, ஆதார்லாம் எக்ஸ்பேண்ட் சொல்ல சொல்லுவாங்க, ரமேஷ் ராஜா அப்படின்னு இருக்குது. இது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் இல்லை, சரியா? எம்பிபிஎஸ்ல எப்படி இருக்கோ அதை என்டர் பண்ணுங்க. இதுல சர்நேம் இங்க இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை, ராஜா ரமேஷ்னு இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை, இடையில ரமேஷ் எக்ஸ் ராஜா அப்படின்னு இருக்கிறது சேவியர் ராஜா இருக்குன்னா அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் எம்பிபிஎஸ் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு இந்த ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்ல ஸ்லைட் வேரியேஷன்ஸ் ப்ராப்ளம் இல்லை, எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதுக்காக போய் நீங்கள் எதையும் சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, இனிஷியல் மிடில் நேம் சர்நேம் இஷ்யூ எல்லாம் ப்ராப்ளமே இல்லை. என்னோட எம்பிபிஎஸ் டிகிரி சர்டிஃபிகேட்ல வேற மாதிரி இருக்குது, நான் இதை தான் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண போறேன். ஆனால் கொண்டு போகும்போது மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷனை கொண்டு போவேன், அதில் சர்நேம் எல்லாமே மாறி இருக்குனாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நோ ப்ராப்ளம். உங்களை எப்படி இருந்தாலும் அங்கே பயோமெட்ரிக் வைக்க சொல்ல போறாங்க. எதுக்கு? டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், நாட் வெரிஃபிகேஷனுக்காக இல்லை. பயோமெட்ரிக் உங்களோட ஃபேஸ் எல்லாமே கேப்சர் பண்ணுவாங்க. அப்படி யாராவது ஒருத்தங்க
இதை வச்சு ஃப்ராட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. நீங்க வரி பண்ணிக்க போறதில்ல. ஜென்யூனா இருந்தா ஒரு ப்ராப்ளம் இல்லை. யூ வில் பி ஏபிள் டு ரைட் த எக்ஸாமினேஷன். ஸோ எங்க ப்ராப்ளம் வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருந்தாலும் மைனர் டிஃபரன்ஸா இருந்தா பிரச்சனை இல்லை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு சொல்லிட்டு ஒரு பேரே ரமேஷ்க்கு பதிலா சுரேஷ் இருக்குன்னா தென் தட் இஸ் அ ப்ராப்ளம். பட் அதர்வைஸ் ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கன்ஃபியூஷன், என்னோட மதர்ஸ் நேம்ல ஃபர்ஸ்ட் நேம் ஆதார்ல ஒரு மாதிரி இருக்கு, ஃபாதர்ஸ் நேம்ல வேற மாதிரி இருக்குங்கிறதும் கன்ஃபியூஷன் கிடையாது. இதுல ஒரே ஒரு பார்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, லெட்டஸே உங்க மதரோட நேம் ரம்யா அப்படின்னா நீங்க ரம்யா ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதர்ஸ் நேம்ல. இதே தான் கவுன்சிலிங் அப்போ நிறைய இடங்கள்ல கேட்பாங்க, எக்ஸாக்டா அதே மாதிரி எழுதுறதுக்கு. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிடிஎஃப் சேவ் பண்ணிக்கணும். அது தேவை, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நாளைக்கு போய் நீங்க ரம்யா ஆர்னு ஒரு இடத்துல கொடுத்துருப்பீங்க, ஒரு சர்டிபிகேட் பார்த்து நிறைய வேற சர்டிபிகேட்ஸ்ல வேற பேர் இருக்கும். அப்போ உங்களால லாகினே பண்ண முடியாது, வேலிடேட்டே பண்ண முடியாத சிச்சுவேஷன் வந்துடக்கூடாது. அந்த பர்பஸ்க்காக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் எந்த சர்டிபிகேட்ல இருக்கிறதே நீங்க கொடுக்கலாம். ப்ராப்ளம் எங்க வரும் அப்படின்னா, நீங்க ஒரு கெசட்ல போய் உங்களோட கம்ப்ளீட் நேமை சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்க உங்களோட எம்பிபிஎஸ் குவாலிஃபிகேஷன்ல இருக்கிற நேமும் மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய நேமும் ஒன்னா இருக்கும். பட் நீங்க போட்டோ ஐடியில வேற பேர் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா தென் கெசட் ஆர்டரை நீங்க கொண்டு போகணும். அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இல்லை, சர்நேம் சேஞ்சுக்காக இல்லை. கிளியரா? ஸோ அது பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் பாசிங் ஆஃப் எம்பிபிஎஸ்ல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நான் வந்து February 2025ல பாஸ் பண்ணேன் சார், பட் March 2025ல தான் டிகிரி கொடுத்தாங்க. டிகிரியில எந்த டேட் இருக்கு, மார்க் ஷீட்லயோ பாஸ் சர்டிஃபிகேட்லயோ எந்த டேட் இருக்கு, எதை நான் போடணும்னா எது வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த டேட்டை போடுங்க, February 2025 டேட்டை போடுங்க, அது ஓகே தான். மார்க் ஷீட்ல லாஸ்ட் டேட் என்னைக்கு எக்ஸாம் எழுதுனீங்களோ. இதுக்கடையில எனக்கு வந்து பாஸ் வந்தது வந்து February 28ல வந்துச்சு, இல்லை இதுக்கடையில ஒரு மந்த்ல வந்துச்சு, பாஸ் ரிசல்ட் வந்த அன்னைக்கு அதை போட்டா கூட ஓகே. ப்ரிஃபரபிளி மார்க் ஷீட் எக்ஸாம் எண்ட் டேட்டோ இல்லை டிகிரி கொடுத்த டேட்டோ ரெண்டுல ஏதாவது ஒன்று போடுங்க. ஏஎஃப்எம்எஸ் கன்ஃபியூஷன், ஏஎஃப்எம்எஸ் ஆர்ம் ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ் அப்ளை பண்ணணும்னு நினைச்சேன், நோ போட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடிட் விண்டோவில் அப்டேட் பண்ணிக்கலாம். எஸ் போட்டுட்டேன் அப்படின்னா அதுக்காக கண்டிப்பாக போய் ஆர்ம் ஃபோர்ஸஸ்ல ஜாயின் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க லேட்டரா ஆர்ம் ஃபோர்ஸஸ் சாய்ஸ் போடலன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் வராது. இதனால அடிஷனல் அமௌண்ட்டும் நீங்க இப்போ எக்ஸாமுக்கு பே பண்ண வேண்டியது இருக்காது. ஏஎஃப்எம்எஸ் நான் அப்ளை பண்ணினேன், ப்ரையாரிட்டியை மாற்றி மென்ஷன் பண்ணிட்டேன், எனக்கு என்னன்னு தெரியாமல் ப்ரையாரிட்டி 1 மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஏஎஃப்எம்எஸ் சர்விங் மெடிக்கல் ஆஃபீஸராக ஆகணும்னு நினச்சிட்டு ப்ரையாரிட்டி 1 பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்கள் சிவிலியன் கேண்டிடேட்டை மாற்றுறதுக்கு எடிட் விண்டோவில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் தட், இதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் இந்த டேட்டாவை தாண்டி எம்சிசி வழியாக தான் ஏஎஃப்எம்எஸ் சீட்ஸ் அலாட் ஆக போகுது ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில். அப்போ மறுபடியும் இதே இன்ஃபர்மேஷனை கேட்பாங்க, அப்போ நீங்க கரெக்டா என்டர் பண்ணா போதும். இதுல தப்பு இருந்துச்சுன்னா எடிட் விண்டோல எடிட் பண்ணுங்க, அப்படியும் மிஸ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, சரி பண்ணிக்கலாம். ஐடி ப்ரூஃப் வந்து இந்த 5ல ஏதாவது ஒன்று கொண்டு போங்க. ஐடி ப்ரூஃப் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கிடையாது. மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷனும் இதுவும் தான் நீங்க கொண்டு போறீங்க. மேபி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அண்ட் எஃப்எம்ஜி கேண்டிடேட்ஸ் ஃபாரின் நேஷனல்ஸ் வேற கொண்டு போவாங்க. நீங்க யூஸ்வலா எல்லாருமே இதுல ஏதாவது ஒன்று தான் கொண்டு போகணும். ஒன்று கொண்டு போனா போதும். சரியா? 2 எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களோட பெனிஃபிட்டுக்காக நீங்க எடுத்து போகலாம். போட்டோ சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா திருப்பி ஒன்று கொடுத்துடலாம். அந்த மாதிரி 2ஓ 3ஓ எடுத்துட்டு போகலாம். இப்போ இதுல ஐடி ப்ரூஃப்ங்கிறது வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கிடையாது. நான் என்னோட கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்க்கு எந்த ப்ரூஃப்மே எடுத்துட்டு போக வேண்டியது இல்லை. கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்ல ஒன்று கொடுத்தேன், பெர்மனன்ட் அட்ரஸ்ல வேற ஏதோ கொடுத்தேன், எதுவுமே இந்த ஐடி ப்ரூஃப்ல இல்லையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. போய் இந்த ஐடி ப்ரூஃப் எதுக்காக அப்படின்னா, உங்க போட்டோவை எடுத்து பார்த்து நீங்க தானாலும் செக் பண்ணிட்டு உங்களை உள்ள அலோவ் பண்றதுக்காக மட்டும்தான். ஓகே, ஸோ இதை எடுத்துட்டு போங்க. ஈவன் ஆதார் வெரிஃபிகேஷன் கொடுத்து பயோமெட்ரிக்ல உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா கூட இதை ஒரு தடவை எடுத்துட்டு போய்க்கோங்க. எங்கேயாவது நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உங்களை அலோவ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், இந்த மாதிரி ஒரு 4 டீடைல்ஸும் ஐடென்டிஃபிகேஷன் டீடைல்ஸ்னு சொல்லி எஸ்ஆர்னோ போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல கேட்டிருப்பாங்க இல்லையா? அதுல இது எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க உள்ள போக முடியாது. ஏதாவது ஒன்னாவது செலக்ட் பண்ணணும். பட் எனக்கு லெட்டஸே நான் இந்த டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துட்டேன், பேன் கார்டு கொடுத்துட்டேன், பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, ஓட்டர் ஐடி எனக்கு மறந்து போச்சு, எங்க இருக்குன்னு தெரியல, ஓட் போட்டதுக்கு அப்புறம் சந்தோஷத்துல நான் வெளியில போய் வச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல, பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா நோன்னு சொல்லுங்க. ஓட்டர் ஐடி எனக்கு எங்க இருக்குன்னு தெரியலன்னா எஸ் கொடுத்து ஒண்ணுமே கொடுக்காம இருக்க முடியாது. ஸோ நீங்க நோ கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதனால இஷ்யூஸ் வராது. அதுல ஸ்டில் காமிக்கும் யூ ஆர் சேயிங் தட் யூ டோன்ட் ஹேவ் அன் ஓட்டர் ஐடி, அது பரவாயில்ல, நீங்க நோ கொடுங்க. இந்த டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு நீங்க எடுத்துட்டு போங்க. ஒருவேளை டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டுன்னு கொடுத்துட்டேன், லேட்டரா இது ரெண்டும் காணாம போயிடுச்சு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் தான் அவைலபிளா இருக்குன்னா அதை எடுத்துட்டு போனா கூட ஓகே. இதை தாண்டி நீங்க ஆதார் கூட எதுவுமே வெரிஃபிகேஷன் கொடுக்காம ஆதார் கூட எடுத்துட்டு போகலாம், இ ஆதார், பட் கலர்ட் காப்பீஸ் எடுத்துட்டு போகணும். சரியா? ஸோ பேசிக்கா இந்த 5ல ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான். சரியா? எது கொடுக்குறோங்கிறதும் முக்கியம் கிடையாது.
நெக்ஸ்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட். கேட்டகரி சர்டிஃபிகேட் பத்தி டீடைலா பேசணும். ஓபிசி என்சிஎல்ங்கிறது வந்து எனக்கு எலிஜிபிலிட்டி தெரியல, எனக்கு இது கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா எனக்கு ஜென்யூனாவே நிறைய பேர் இருப்பாங்க. இது வந்து தெரியல அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு என்னோட இன்கம்ல எது இன்க்ளூடட்னு தெரியாது. சில சமயங்கள்ல இன்கம்ல இதெல்லாம் சேலரி இன்க்ளூடட் நான் நினைச்சிருப்பேன், பட் சேலரி இன்க்ளூடட் இல்லை, ஐயோ நான் நாளைக்கு மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ ஓபிசி என்சிஎலுக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் எனக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா, பட் எனக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன் அப்படின்னா, நீங்க ஓபிசி என்சிஎல்னு என்டர் பண்ணிட்டு லேட்டரா ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல மாத்திக்கலாம். ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க, வாட் எவர் டீடைல்ஸ் யூ ஹவ் மென்ஷன்ட் இன்க்ளூடிங் கேட்டகரி cannot be changed later after the end of the edit window அப்படின்னு போட்டிருப்பாங்க. அண்ட் எம்சிசி வில் டேக் ஒன்லி திஸ் டேட் ஆன். பட் எம்சிசி வருஷம் இதே கிளாஸ் தான் போட்டுட்டு ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் டு ஜென் சேஞ்ச் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க கவுன்சிலிங்க்கு. தமிழ்நாடுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க இதுல என்ன போட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் தனியா பிசியா எம்பிசியா நீங்க என்டர் பண்ணிடுவீங்க. ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ் இங்க போடுறப்போ நீங்க வந்து ஜென்னுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். பட் இன்னைக்கு நீங்க கன்ஃபியூஸ் ஆகி ஜென் போட்டீங்கன்னா ஜென் தான் உங்களோட ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட கேட்டகரி, அதை மாற்றவே முடியாது. அண்ட் செகண்ட், இன்கேஸ் உங்களுக்கு ஓபிசி என்சிஎல் 100% கிடைக்காது, இடபிள்யூஎஸ் நீங்க 100% எலிஜிபிள் இல்லை ஜென்யூனா உங்களுக்கு தெரியும்னா தென் ஜென்ரல் போடுங்க, அதுதான் கரெக்டான ஆப்ஷன். இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்களா அட்மிஷன்ல அப்படின்னா, ஓபிசி என்சிஎல்ங்கிறது வந்து நீங்க இந்த சர்டிஃபிகேட்டும் தாசில்தார் ஆஃபீஸ்ல தான் வாங்குவீங்க. இடபிள்யூஎஸ் பிசி எம்பிசி சர்டிஃபிகேட் ஸ்டேட் சர்டிஃபிகேட்டும் தாசில்தார் ஆஃபீஸ்ல தான் வாங்குவீங்க. அங்க வாங்கும்போது உங்களுக்கு ஓபிசி என்சிஎலுக்கு மட்டும் இன்கம் சர்டிஃபிகேட் அவங்க கேட்டிருப்பாங்க, இல்ல இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கேட்டிருப்பாங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க அதை இன்ஸ்டிடியூட்டுக்கு எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஓபிசி என்சிஎல் மட்டும் எடுத்துட்டு போனா போதும், இந்த இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போனா அவசியம் கிடையாது. இது ஏன் சொல்றோம்னா, சில கேண்டிடேட்ஸ் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இல்ல, நான் வேற ஏதோ டாக்குமெண்ட் வச்சு கொடுத்துட்டேன், பட் இன்கம் சர்டிஃபிகேட்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். உங்களோட இன்கம் அவங்க எப்படி வேணாலும் டெஸ்ட் பண்ணிருக்கலாம், அதர் மெயின்ஸ் வழியா கூட டெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஸ்டேட் இடபிள்யூஎஸ் நான் எலிஜிபிள், தமிழ்நாட்டில் இது கிடையாது கிரைட்டீரியா, தமிழ்நாட்டில் ஸ்டேட்ல இடபிள்யூஎஸே கிடையாது. ஸோ இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடுவோம். நீங்க வேற ஸ்டேட் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா, ஸ்டேட்ல வேற இடபிள்யூஎஸ் கிரைட்டீரியா, சென்ட்ரல்ல வேற இடபிள்யூஎஸ் கிரைட்டீரியானா, ஸ்டேட் இடபிள்யூஎஸ் மட்டும் தான் எலிஜிபிள் 100% உங்களுக்கு தெரியும். சென்ட்ரல் இடபிள்யூஎஸ் எலிஜிபிள் இல்ல, 100% எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காதுன்னா சென்ட்ரல்ல ஜெனரல் போட்டுட்டு ஸ்டேட்ல நீங்க அதுக்கப்புறமா இடபிள்யூஎஸ் ஸ்டேட் வரப்போ வச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்ஸ் ஃப்ரம் எனி ஸ்டேட் இஸ் ஃபைன். ஸோ இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. நீங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங் எடுக்கும்போது தமிழ்நாட்டில இருந்து எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் ஃபைன். நீங்க ஒருவேளை மகாராஷ்டிராலவே டொமிசைலா இருக்கீங்க, தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் தான் படிச்சிருக்கீங்க, இப்போதைக்கு தமிழ்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸ்டேட் சர்டிஃபிகேட் எந்த ஸ்டேட்டோட எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டும் ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு பெட் ஃபைன். இதுல சென்ட்ரல் சர்டிஃபிகேட் ஸ்டேட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஃபார்மேட் டிஃபரன்ஸ் கிடையாது. ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு நம்ம ஓபிசிக்கு சொன்ன மாதிரி சென்ட்ரல் சர்டிஃபிகேட் ஒன்று பேக்வர்ட் கிளாஸ்க்கு ஸ்டேட்டுக்கு வேற அப்படின்னு சொன்ன மாதிரி இதுல கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கு ஒரே சர்டிஃபிகேட் தான். பட் ஒன்லி திங் இஸ், யூஸ்வலா எஸ்சி எஸ்டிக்கு நீங்க ஒரு ஸ்டேட்ல அப்ளை பண்றீங்க கேட்டகரி அப்படின்னா, அந்த ஸ்டேட் கோட்டாக்கு அப்ளை பண்ணும்போது ஆல் இண்டியால போய் அந்த ஸ்டேட்ல வேற சீட் எடுக்கலாம், பட் ஸ்டேட் கோட்டாக்கு அப்ளை பண்ணும்போது நீங்க ஸ்டேட்டோட சர்டிஃபிகேட் தான் வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எஸ்சி கேண்டிடேட் இருக்காங்க, அந்த எஸ்சி கேண்டிடேட் ஆல் இண்டியால போய் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எடுக்கிறாங்க. அந்த கேண்டிடேட் மகாராஷ்டிராவை சேர்ந்த கேண்டிடேட் மகாராஷ்டிராவோட எஸ்சி சர்டிஃபிகேட் வச்சு ஆல் இண்டியால போய் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல சீட் எடுக்க முடியும். பட் அதே கேண்டிடேட் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறதுனால டிஎன் ஸ்டேட் கோட்டால அப்ளை பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட சர்டிஃபிகேட் வந்து எஸ்சி சர்டிஃபிகேட் மகாராஷ்டிரா சர்டிஃபிகேட், இங்க வந்து எஸ்சி கேண்டிடேட்டா அப்ளை பண்ண முடியாது, ஓப்பன் கேண்டிடேட்டா தான் அப்ளை பண்ண முடியும். கிளியரா? ஸோ எந்த ஸ்டேட்ல எஸ்சி கேட்டகரி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களோ, எஸ்டி கேட்டகரி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களோ, அந்த ஸ்டேட்ல தான் நீங்க கேட்டகரி ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியும். ஆல் இண்டியா வழியா தான், இல்லைனா நீங்க அதே எஸ்சி கேட்டகரிக்குள்ள சீட் எடுக்க முடியும். அகாடமிக் சர்டிஃபிகேட்ஸ் குவிக்கா இதை அட்ரஸ் பண்ணிடுவோம். ரெண்டும் வெரி சிம்பிள். எம்பிபிஎஸ் டிகிரி, என் கையில ஒரிஜினல் எம்பிபிஎஸ் டிகிரி இல்ல, கான்வகேஷனே நடக்கல, ப்ரொவிஷனல் டிகிரி இருக்கா, ப்ரொவிஷனல் டிகிரி அப்லோட் பண்ணுங்க. ப்ரொவிஷனலும் என்கிட்ட இல்லையா, பாசிங் சர்டிஃபிகேட், அட்டம் சர்டிஃபிகேட்ல பாஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாசிங்கான கன்ஃபர்மேஷன். டிஜி லாக்கர்ல எனக்கு எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட் இருக்கு, ஒரிஜினல் வரல, அதனோட பிடிஎஃப். பாசிங் சர்டிஃபிகேட்ல சில சமயங்கள்ல எனக்கு வெப்சைட்ல பாஸ் போட்டிருப்பாங்க, அதனோட டேட்டா, அதை கூட நீங்க எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். எஃப்எம்ஜிஸ்க்கு எஃப்எம்ஜி பாஸ் சர்டிஃபிகேட் இஸ் ஃபைன். நீங்க அதை என்டர் பண்ணாலே உங்களோட எம்பிபி இல்ல, உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னா எஃப்எம்ஜி பாஸ் ஒன்று, எஃப்எம்ஜியோட பாஸ், எக்ஸாமோட பாஸ் என்பிஏ கொடுத்துருப்பாங்க, அது ஒரு பேஜ் இருக்கும். அது போக உங்களோட டிகிரி 1 or 2 பேஜஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்த்து ஒரு பிடிஎஃபா மாத்தி 1 MBக்கு கீழே வச்சு அதை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். எஃப்எம்ஜிஸ்க்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னா எஃப்எம்ஜியும் உங்க எம்பிபிஎஸ் அப்ராட் எம்பிபிஎஸ் ரெண்டையும் சேர்த்தே வச்சுக்கலாம். ஸோ இதுல எதுவுமே எனக்கு வரல, பாசிங் சர்டிஃபிகேட் கூட வரல அப்படின்னா, மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதுல எல்லா வருஷத்தோட மார்க் ஷீட்டையும் அட்டாச் பண்ணி எனக்கு மார்க் ஷீட் வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி, அது கண்டிப்பா வந்திருக்கும், அதுவும் தராம இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ மார்க் ஷீட்டை கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்தது மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்க ஒரு தமிழ்நாடு கேண்டிடேட், இன்னைக்கு நீங்க தமிழ்நாடு
பெர்மனன்ட் அட்ரஸ் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அப்ளை பண்றதுக்கும் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்க எங்க வேணாலும் மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேட்டோட மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா போதும். ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைனா அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு ப்ரொவிஷனல் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனலா டிகிரி வந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல சிஆர்ஆர்ஐ முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னடா பெர்மனண்டா ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னா இப்போதைக்கு ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, கொடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனா ஜூலை 2026 எண்ட் ஆகுதே, நான் என்ன பண்ணுவேன், ஆகஸ்ட்ல எல்லாம் எக்ஸாம் அப்படின்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ அப்ளை கொடுத்து பண்ணிடுவீங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சர்டிபிகேட் இல்லைன்னா பரவாயில்ல, உங்களோட பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோ லேட்டரா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ரினியூட் ரெஜிஸ்ட்ரேஷன் வருது அப்படின்னா அதை 30th ஆகஸ்ட் எக்ஸாமுக்கு எடுத்துட்டு போங்க, அது ஃபைன். நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக மேபி என்னோட ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மார்ச்லேயே மேல முடிஞ்சிடுச்சு. இப்போதைக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் எதுக்கு, பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கோ இல்ல மேல என்னோட பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு ரினியூவலுக்கு அப்ளை பண்ணிருக்கேன்னா இந்த சர்டிபிகேட் மேல முடிஞ்சதையும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட மெயிலோ ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா அதையும் PDF 2 பேஜா வச்சு ரெண்டையும் மர்ஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ்னு வச்சுட்டு அந்த PDF அப்லோட் பண்ணுங்க. தட் இஸ் ஃபைன், அதுவும் ப்ராப்ளம் இல்லை. நான் 2 மெடிக்கல் கவுன்சில், ஒரு ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் NOC வாங்கிட்டு இன்னொரு ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் அப்ளை பண்ணிருக்கேன். புது ஸ்டேட்ல நான் இப்போ போய் ஜாயின் பண்ணிட்டேன், அந்த ஸ்டேட்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா புது ஸ்டேட்டோட அப்ளை பண்ணி கொடுக்கலாம். ரெண்டுமே ஆக்டிவா இருக்கு. சில ஸ்டேட்ஸ்ல அப்படி இருக்கும், NOC கொடுப்பாங்க பட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டோட மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆக்டிவ், செகண்ட் ஸ்டேட்ல போய் ஆக்டிவா இருக்கும். இது வந்து டெம்பரரிலி இருக்கும், அது பெர்மனண்டா இருக்கும், அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ரெண்டுமே ஆக்டிவா இருக்குன்னா ரெண்டுல எதை வேணாலும் எடுத்துட்டு போகலாம். அண்ட் ஃபைனலி எனி ஸ்டேட் சர்டிஃபிகேட் இஸ் ஃபைன். நான் எழுத போகிறது கேரளாவில் அப்படின்னா நான் தமிழ்நாட்டில் இருந்து சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகலாம், ப்ராப்ளம் இல்லை. எனி ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஃபைன். ஆல் யூ நீட் இஸ் எக்ஸாம் எழுத போகும்போது ஒரு ப்ரொவிஷனலோ ஒரு பெர்மனண்ட்டோ மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு வேலிடாக இருக்கிறது வேணும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் 45 days இருக்குது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படலாம். ஒரு ப்ரொவிஷனலோ ஒரு ஃபைனலோ பெர்மனண்ட்டோ மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பயர் ஆகாத ஒன்று நீங்கள் அன்னைக்கு எக்ஸாம் எழுதும்போது எடுத்துகிட்டு போங்க. இப்போ நீங்கள் எது வேணாலும் PDF இங்கே அப்லோட் பண்ணுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் சொன்னோம் இல்லையா, அதில் எது வேணாலும் அப்லோட் பண்ணுங்க. இது சேமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை எக்ஸாம் எழுத போகும்போது. கிளியரா? அடுத்தது நெக்ஸ்ட் வி லுக் அட் த பேமெண்ட் பார்ட். பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் டிலே ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சாய்ஸ் ஆஃப் சென்டர் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் கிடையாது. நம்ம அதை கிளியராக சொல்லிட்டோம். 2-3 நாள் வெயிட் பண்ணுங்க, மேபி 5-6 நாள் வெயிட் பண்ணுங்க, 15ஆம் தேதி வரைக்கும் கூட வெயிட் பண்ணுங்க. ஜூலை 15ஆம் தேதி 16, 17, 18 அதுக்கு மேல வெயிட் பண்ணாதீங்க. லாஸ்ட் 2-3 days இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வாரத்துல ரீஃபண்ட் வரல அப்படின்னா வராது, ஒரு வாரத்துல சக்சஸ்ஃபுல் வரல அப்படின்னா கண்டிப்பா வராது. ஸோ எங்களோட யூஷுவல் சஜஷன் 2-3 days வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 3500 இல்லை 2500 நீங்க திருப்பி பே பண்ண வேண்டிய இருக்கும். பேமெண்ட்டை பண்ணிருங்க, NBE எக்ஸஸ் ஃபீயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதுல கன்ஃபியூஷன் ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே எக்ஸஸ் ஃபீ ரீஃபண்ட் ஆயிடும். உங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எடுத்தா 2 தடவை NBE வந்துருந்துச்சுன்னா அவங்க லேட்டரா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சில சினாரியோஸ்ல உங்களோட பேமெண்ட்டே NBEக்கு போயிருக்காது, உங்களுக்கு டெபிட் ஆயிருக்கும். ஸோ உங்க பேங்கே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 2-3 days வெயிட் பண்ணுங்க, இல்லை 1 week வெயிட் பண்ணுங்க. டைம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கூட சப்மிட் பண்ணிக்கலாம். பட் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு சப்மிஷன் பேமெண்ட்டுக்கு மட்டும் வெயிட் பண்றதா வெயிட் பண்ணுங்க. ஆல் செட் அண்ட் டன் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் எஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் முடிக்கலாம்னு அர்த்தம். எடிட் விண்டோ அப்பெல்லாம் எடிட் பண்ண முடியாது. 21st தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட், அதை கிளியரா பார்த்துக்கோங்க. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வருஷம் ஒரு 3 கேண்டிடேட்ஸ் ஆகுது 3500 2500 rupees பே பண்ணிட்டு 3500 போயிடுமே அப்படிங்கிற காரணத்துக்காக 21st ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்தேன் சார். ஈவினிங் எனக்கு கனெக்டிவிட்டி இல்லை, எனக்கு ஒர்க் வந்துடுச்சு, என்ன இன்டர்ன்ஷிப்ல கூப்பிட்டுட்டாங்க அண்ணா, அதனால எனக்கு அப்ளை பண்ண முடியலன்னு சொல்றவங்க இருக்காங்க. கண்ணை மூடிட்டு நீங்க ஒரு 3 days முன்னாடி 3500 2500 அடிஷனலாக பே பண்ணிடுங்க. இது ஒரு அவ்வளோ குரூஷியல், உங்களோட ஒரு வருஷத்து எஃபர்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் 3500. சரிங்களா? ஸோ அதனால லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். 3 days முன்னாடியாவது பே பண்ணிடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணுறது இஸ் நாட் மீனிங்ஃபுல். ஓகே. அண்ட் கடைசியாக அப்லோட்ஸ் ரிக்வயர்டாக பார்த்துருவோம். என்னென்ன அப்லோட்ஸ் ரிக்வயர்ட்னா 2 டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்குது. ஒன்று ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் 35 x 3.5 x 4.5 சென்டிமீட்டரில் 70 to 80% ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோகிராஃப். இதில் நோ ஸ்பெக்டக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்டக்கிள்ஸோட அப்லோட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணுது. நிறைய பேர் ஸ்பெக்டக்கிள்ஸோட அப்லோட் பண்ணாதான் திருப்பி நான் போகும்போது ஸ்பெக்டக்கிள்ஸ் போட்டிருப்பேன், இல்லை ஃபேஸ் வேலிடேஷன் அங்கே நடக்கும், அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. இட் இஸ் ஓகே, அப்லோட் ஆகுதுன்னா பிரச்சனை இல்லை. பட் 30th ஜூலை இல்லை 31st ஜூலை நீங்கள் திருப்பி வந்து அக்செப்டடான ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். இது JPG ஃபார்மேட்டில் 50 to 80 KB அப்லோட் பண்ணிடுங்க. வெப்கேம் கேப்சர்ட் ஃபோட்டோகிராஃபில் எந்த டிவைஸில்
பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் டேப் போட்டிருந்தோம். பட் டேப்ல நிறைய பேருக்கு ஈவன் தோ டெஸ்க்டாப் மோட் போனாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த டேப் பார்ட்டை நம்பாதீங்க. அப்படியே இல்லைனாலும் உங்ககிட்ட லேப்டாப் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ இல்லைன்னா எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோகிராஃபுக்கு மட்டும் இன்னொரு லேப்டாப்பை யாருக்கிட்டயாவது வாங்கி லாகின் பண்ணி ஃபோட்டோகிராஃபை கேப்சர் பண்ணி ஓகே சொன்னதுக்கப்புறம் உங்கள் லேப்டாப்புக்கு மூவ் ஆகிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லேப்டாப் ஆக்சஸ் இருக்கும். சரியா? இதை ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு போகாமல் சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி நீங்கள் மூவ் அஹெட். சரிங்களா? ஸோ அது பெட்டர். ஒயிட் பேக் இதில் வெப்கேம் கேப்சர்ட் ஃபோட்டோகிராஃபில் நிறைய பேருக்கு எரர்ஸ் வருது. அப்படி எரர்ஸ் வருதுன்னா அதுக்கான ரீசன் ஒயிட் பேக்ரவுண்டாக இல்லாமல் இருக்கிறது, இல்லை ப்ராப்பர்லி ட்ரெஸ்டாக இல்லாமல் இருக்கிறது, பேசிக்காக ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக அதில் விசிபிளாக இல்லாமல் இருக்கிறது, இல்லை லைட்டிங் உங்கள் ஃபேஸுக்கு கரெக்டாக வராமல் இருக்கிறது. இதை பார்த்துக்கோங்க. அதுதான் ரீசன்ஸாக இருக்கும். என்ன இமேஜ் அப்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கேன் சிக்னேச்சர் பிளாங்க் ஒயிட் பேஜில் 3.5 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் ஹைட்டில் ப்ளூ ஆர் பிளாக் பெனில் ஸ்கேன்ட் அட் 200 dpi போட்டிருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் அதே மாதிரி போட்டிருக்காங்க. இது ரெண்டையும் நீங்கள் வச்சிருங்க, அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆக்சுவலாக அப்லோடட் ஃபோட்டோகிராஃபில் கொஞ்சம் பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோகிராஃப் இருக்கு இல்லையா 3.5 x 4.5 அந்த ஃபோட்டோகிராஃபோட இமேஜ் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறதுக்கு. அது அப்படியே சாட் ஜிபிடியோ ஜெமினைலையோ கொடுத்துட்டு நீங்கள் அந்த ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு இல்லையா 35 make it 35 x 45 centimeter with face at 70% to 80%, 200 dpi, 30 to 40 kb, 50 to 80 kb I want அப்படி சொன்னா அழகா வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே இன்னொரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவா எடுத்து அதை ஜேபெகா டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணா கூட நிறைய பேருக்கு ஒர்க் ஆயிருக்குது. யூ கேன் ஹேவ் அ லுக் அட் இட். அப்படியே இல்லை கம்ப்ரஷன் இமேஜ் வேணும் அப்படின்னா, கம்ப்ரஸ்ட் இமேஜ் வேணும், பிடிஎஃப்க்கும் எனக்கு வேணும் அப்படின்னா, இந்த 3 பிடிஎஃப்க்கு வேணும் அப்படின்னா இந்த போர்ட்டல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இமேஜ் கம்ப்ரஸரும் ஒர்க் ஆகும். ஸோ இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதில் எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது. இருந்துச்சுன்னா யூ கேன் மெயில் அஸ், வீல் ட்ரை டு சார்ட் இட் அவுட். முடிஞ்ச வரைக்கும் வீல் ட்ரை டு சார்ட் இட் அவுட். 99% இதில் வரக்கூடிய இஷ்யூஸ் அப்லோட் ஆகாமல் இருக்கிறது, அந்த மாதிரி எரர்ஸ் எல்லாமே எய்தர் வெப்கேம் ரிலேட்டடாக இருக்கும், இல்லைன்னா உங்களோட ஃபோட்டோ குவாலிட்டி ரிலேட்டடாக இருக்கும், இல்லைனா ப்ரௌசர் ரிலேட்டடாக இருக்கும். கேஷ் எல்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா சரியாயிடும். இல்லை வேறு டிவைஸ்க்கு போனீங்கன்னா சரியாயிடும். கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், எம்பிபிஎஸ் டிகிரி சர்டிஃபிகேட், மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், இந்த 3 தான் நீங்கள் இப்போ அப்லோட் பண்ண வேண்டியது. இதில் கொண்டு போக வேண்டியது மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தான். என்ன கொண்டு போகணுங்கிறதுக்கு லேட்டராக வேறு ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. பட் இது மட்டும் தான் கொண்டு போகணும். செலக்டிவ் விண்டோ எனிவேஸ் இஸ் அவைலபிள். ஸோ நீங்கள் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா வருத்தப்பட வேண்டியதில்லை. ஒருவேளை தப்பாக அப்லோட் பண்ணிட்டேன், இமேஜையும் ஸ்கேனையும் மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன்னா எடிட் விண்டோ அப்போ, ஃபர்ஸ்ட் எடிட் விண்டோ அப்போ பாருங்கள். பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பண்ண முடியும் அப்படின்னா அப்போ மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா செகண்ட் விண்டோ அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கேட்பாங்க. அண்ட் தட் இஸ் pretty much as far as images are concerned. கடைசி உள்ளது ஃபோன் சப்போர்ட். இப்போ ஹெல்ப்லைன் போர்ட்டல், என்பியோட ஹெல்ப்லைனுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்பியோட ஹெல்ப்லைன் ஆக்சஸ் பண்ண முடியும். போர்ட்டல் இருக்குது. போர்ட்டல் 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிஷன், ஃபெயில்டு டிரான்சாக்ஷன்ஸ், பிஜி பேமெண்ட் கேட்வே ரிலேட்டட் இஷ்யூஸ், இது மாதிரி ஏதாவது இஷ்யூஸ், அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கிற இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தென் லாகின்லேயே நீங்கள் போர்ட்டலுக்குள்ளேயே ஒரு ஹெல்ப்லைன் இருக்கும். அந்த ஹெல்ப்லைனை கிளிக் பண்ணி நீங்கள் போகலாம். அப்படி இல்லை அதர் தேன் தட் ஃபெயில் டிரான்சாக்ஷன், அதர் தேன் எனி queries அதர் தேன் தட் அப்படின்னா என்பிஎம்எஸ் கம்யூனிகேஷன் போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கணும். சரியா? என்பிஎம்எஸ் கம்யூனிகேஷன் போர்ட்டலில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா exam dot அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வரும். அதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் இதுதான் அப்ளிகேஷன் ரிலேட்டட் தான் யூஸ்வலாக பண்ணுவீங்க. ஸோ ஹெல்ப்லைன் போர்ட்டல் வித்தின் யுவர் லாகின் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கலாம். வெப்சைட் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜென்ரலான நோட்டிஃபிகேஷன் தான் வரும். நீங்கள் எதுவும் queries கேட்க முடியாது. போஸ்ட் வழியாக நீங்கள் அனுப்ப முடியும். எந்த queryயாக இருந்தாலும் 1st to 2nd அக்டோபர் குள்ள நீங்கள் ஃபோன் சப்போர்ட் will also be available. போஸ்ட் வழியாக அனுப்பலாம். போஸ்ட் வழியாக இன்னைக்கு அனுப்புனீங்கன்னா 15ஆம் தேதி கிடச்சி அதுக்கப்புறம் 21ஆம் தேதிக்குள்ள அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் அது நாட் த ரைட் மோட். 2 மோட் ஆஃப் சப்போர்ட் பேசிக்கலி இந்த ஹெல்ப்லைனும் அஃபிஷியல் நம்பரும் தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா அதை விட ஃபார் பெட்டரான ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. ஜைனடுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஜைனடோட டெலிகிராம் குரூப் அல்லது யூடியூப் ஆஸ் யூஷுவல் பியாண்ட் ஆல் த அத்தாரிட்டிஸ். எனி queries உங்களுக்கு இமீடியட்டாகவே ஒரு ரெஸ்பான்ஸ் வேணும், 1 டேக்குள்ளே வேணும், இல்லை இமீடியட்டாக கூட அர்ஜென்சி இருக்குதுன்னா hello@zyner.com இல்லை ஜைனடோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணீங்கன்னா நாங்கள் இல்லைனாலும் கேண்டிடேட்ஸ் உங்களோட பியர்ஸ் டெஃபினட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் அ குரூப் விச் ஹஸ் பீன் தேர் ஃபார் 6-7 years அண்ட் we have a lot of people helping each other out in the group. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜைனரோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மோஸ்ட்லி queriesக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ் மெயில் பண்ணுங்க. ஒரு கிரிட்டிக்கல் திங் அப்படின்னா டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவோம் ஜைனட். அண்ட் ஃபாலோவர்ஸ் கவுன்சிலிங் வரைக்கும் we will take you towards the with the application form related queries. ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. This time the exam is with lesser number of questions. You should be able to crack it easier compared to last year, but the competition also increases that way. So
புட் இன் ஆல் த எஃபர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களோட ட்ரீம் ஸ்ட்ரீட்ஸ்க்கான பாத் இஸ் ஜஸ்ட் another 50 days apart. All the best to all of you. Keep following Zynet Tamil and Zynet NEET PG English groups. Thanks a lot for watching.